எல்லா புரஸ்காரையும் எனக்கு தெரியுங்க. நான் தான் வர்றதில்லை சார். ஆப்ஷன் மெக்கானிக் வரைக்கும் செய்வேன் நான். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் சர்வீஸு? கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷம் ஆச்சு. ஆமாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களா? மட்டும் இல்லை, கேரளா மொழி பிரச்சனை சார் ஒன்றும் கிடையாது. எல்லா வசதியும் பேசுவேன். சார் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சார் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்? ஒன்றும் இல்லை சார், நல்லா வாட்டர் விட தேங்காய் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மிஷின் கீழே விடக்கூடாது. கீழே விட இந்த மிஷினில் உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி இல்லை, அதனால் குவாலிட்டி இருக்காது, ரைஸ் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு குவாலிட்டியான மிஷின்னா எந்த மாதிரியான? மேக்ஸ், உச்சிட்டா, லைன் 3 கம்பெனி மிஷின் தான் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ லைன் வர்றதில்லை, ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை. லைன் மிஷின் வந்து இன்னும் 8000 ரூபா. 8000 ரூபா. உச்சிட்டா வந்து 7000 ரூபா. மேக்ஸ் வந்து 6000 ரூபா, 5800 ரூபா, 6000 ரூபா இன்னைக்கு விலை. இன்னைக்கு விலை அப்படி இருக்குது. இருக்கும்போது என்ன செய்யறதுங்க, உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஆள் வேணுங்க செய்வீங்க. ஆமாம், இல்லைன்னா வாங்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. காஸ்ட்லி மிஷின் செஞ்சு வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லுறாங்க. இந்த மிஷின் பார்ட்ஸ் வந்து 800 ரூபாய்க்கு என்ன இருக்குங்க பார்த்துங்க. இதான் மிஷினு, இவ்வளோதான் மிஷினு. மொத்த பார்ட்ஸ் இவ்வளோதான். ஸ்பேரே அவ்வளோதான். ஆமாம், இதுக்கு 800 ரூபா எப்படினாலும் விலை போடுவீங்க. கேட்டால் என்ன சார் இவ்வளோ விலை சொல்கிறீங்களே? இதில் மொத்தமே ஆனால் மேக்ஸ் வந்து குவாலிட்டியாக நிறையா போட்டிருப்பாங்க. குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். பீஸ் வந்து நல்லா இருக்கும். டபுள் விழுகலைங்கிறீங்களா? டபுள் சரியாக விழலை, அப்புறம் வந்து ட்ரிபிளும் சரியாக விழலை. அதெல்லாம் விழ வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது போகிறீங்க? ஆமாம் சார், வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. 6 மாதத்திலே ப்ராப்ளம் வந்துருக்கு. எதாவது மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி மிஷின் தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்க இல்லை, நீங்கள் கடைகளில் வந்து சாதாரண கடைகளில் ஏன்னா அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க. ஒரு மிஷின் வாங்கினா தரமாட்டாங்க, கம்பெனிக்காரங்க தரமாட்டாங்க. 10 மிஷின் ஒரு பேக்கெட்டு, அப்படிதான் நீங்கள் மேக்ஸ் வாங்கணும். 5400 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுப்பான். ஓ, 5400 கொடுப்பாங்க. பார்ட்டிக்கார 600 லாபத்துக்கு 6000 ரூபாய் கொடுப்பாங்க. பார்ட்டியை போட்டு 100 பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 40,000 50,000 முதல் போட்டு வைக்க முடியுங்களா? நீங்கள் 6000 உடனே வாங்கிக்கிங்களா? சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க வந்து யோசனை காரணமே அதுதான். ஏன்னா உங்களுக்கு
கரண்ட் இருக்கு சார். கரண்ட் லைட் போட்டா லைட் போட்டு இந்த சைடு உள்ளது உடஞ்சிருக்கா, அது அப்படியே தான் சார் ஸ்பேரு அந்த போடும் தனி ஜாயின் போடும். ஓ ஜாயின் போடுவீங்களா? சரி போடாது. சாத்தூரில் 80 வயசில் ஒரு வயசாளி இருக்காராம்மா. 80 வயசாச்சாம்மா. ஆமாம், அவர் தெரியும். இல்லை, அவர் தான் எனக்கு சும்மா செஞ்சு அங்கேயே கொடுங்க சார், என்கிட்ட வாதிக்காதீங்க சார். நீங்கள் உழைப்புக்கு கூலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேலை வந்து பார்க்கக்கூடாது. உழைப்புக்கு வந்து ஊதியம் இல்லாமல் எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் கூடுதலாக வாங்குறீங்களோ கம்மியாக வாங்குறீங்களோ அது ரெண்டாவது விஷயம். இன்னும் சொல்லி செய்யலாம். ஆமாம் சார், நீங்கள் கூடுதலாக கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம குறைக்கலாம், தப்பு இல்லை. வாங்குறேன்னா ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து நுணுக்கமான வேலை. உங்கள் பையன் பழனியப்பா பிரச்சனை இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அண்ணாச்சி 2 நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்தாரு. சரி, அவர் தான் மேக்ஸ் லேட்டாக ஃபோன் பண்ணி. இல்லை மேக்ஸ் நம்மளும் ஒன்று வாங்கிக்குவோம் சார். தரேன் சார், தரேன் சார். ஒன்றே ஒன்று வாங்கி போடுங்க கண்டிப்பாக. 10 மாதிரி குப்பை சேர்கிறதுக்கு
நமக்கு மாறி விட்டுக்கலாம் ரைபிங் சர்வீஸ் நான் தான் வந்துருக்கேன். அப்படியா? நீங்கள் இந்த ரயில் மிஷின் சர்வீஸ் ஃபுல்லாக பார்க்கிங்களா சார்? ஆமாம் சார், ஏன் சொன்னால் எல்லா விஷயம் அம்மாடா மல்டி ரைபிங் எல்லா மிஷினும் இப்போ இந்த கொரோனா வந்து பெரிய சர்வீஸ் எதுக்குமே போகிறதில்ல, விட்டுட்டேன். வயசு என்னதாகி போச்சு சார். அப்போ கண்டிப்பாக கூப்பிடுறோம் சார். என்ன மிஷின் ஓடுது என்கிட்ட 2 மிஷின் இருக்குது. ஒன்று ரெண்டுமே ரயோபி தான், ரெண்டுமே ரயோபி தான். ரயோபி 3200 இருக்குது. 3200 அப்புறம் வந்து சிடி. ஓகே. ஆமாம், 3302 இந்த இந்த 2 கலர் மிஷினு அதுவும் இருக்குது. நம்பர் சொல்லுங்கள். என்ன சார் நம்பர் சொல்லுங்கள். 3302 ஆமாம், 02 யூஸ் பண்ணுறீங்களா? அது யூஸ் பண்ணுறேன் சார், பண்ணுறேன். ஆனால் எமர்ஜென்சி ஏதாவது முக்கியமான மட்டும் நிறைய ஜாப் இருந்தது நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன மிஷின்லேயே முடிச்சிடுவேன். அதே நல்ல தூக்கில் வந்து பசங்க நல்ல வேலைக்கு வந்தால் கொடுத்துட்டு சிங்கிள் கலரே ஒரு மிஷின் 3304 எடுத்துக்கோங்க. 3304 4 எடுத்துருங்க. அது 2 கலர் தானோ? அது 2 கலர், அது 4 கலரா? சரி, ஒரே நேரத்தில் 4 கலர். விலையும் கம்மி. ஆனால் சர்வீஸுக்கு தான் ஆள் இல்லை சார். அதுக்கு ஆள் இருக்காங்களா? கரெக்டாக கொடுத்தவங்க கரெக்டாக சரி சொல்லுவாங்க. காசு தர சங்கடப்படுறாங்க சார், வர விட்டுட்டாங்க. சிவகாசியிலெல்லாம் உள்ள பெர்லி மிஷின் எல்லாத்துக்கும் சர்வீஸ் போகும். ஃபியூஜி, பெர்லி, எலக்ட்ரான் மிஷின் எல்லாத்துக்கும் சர்வீஸ் போகும். இப்போ போகிறது பசங்களும் இல்லை எனக்கு. இப்போ எனக்கு துணைக்கு ஆள் இல்லை. வர்றாங்க, படிக்கிறாங்க சார். அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் படிப்பேன். அதுக்கடுத்து அவனே சர்வீஸ் நம்மகிட்ட என்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி ஒன்று வாங்கி நம்ம போகிற பக்கம்லாம் அவங்களுக்கு தெரியும். மெக்கானிக்கோட வந்தால் மெக்கானிக்கோட வேணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. கருப்பட்டி, சுக்கு, மிளகு, ஏலக்காய், அரசு எல்லாம் கலந்து சுக்கு காபி வாங்க வாங்க வாங்க. சில நேரங்களில் ரொம்ப தெளிவில்லாமல் விழுது. அது காரணம் இங்கு தானே சார்? தேய்மானம். தேய்மானமா? மிஷின் தேய்மானம். பேடு அடிக்கடி நீங்கள் ஒரு ரூபா தூக்கி போட்டு வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே பழைய பேடையே போட்டு விட்டீங்க. கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வாங்கலன்னு சொல்ல வரல, கிடைக்காதனால நீங்கள் அதே யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பேடு வந்து மாற்றணும். மாற்றி தான் ₹1 அப்படி இல்லையா? சந்தேகமாக இருந்தால் ஒரு பேக்கிங் கொடுங்க. அடியில் கொஞ்சம் உயரத்தை தூக்கணும். கொஞ்சம் தூக்கி விடுங்க, நல்லா தெளிவாக விடுவோம். இந்த அட்டை வச்சுருக்கீங்களா? இல்லை, வச்சுருங்க. 2 பேப்பர் வச்சு இது உயரத்தை தூக்கிட்டு மை வைங்க, தெளிவாக இருக்கும். ஒரே சுட்டு தான். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபிகரில் எண்ணெய் போடுங்க, தேங்காய் எண்ணெய் போடுங்க. நம்ம டெய்லி டீ சாப்பிட முடியல, தேங்காய் எண்ணெய் போட்டாலே போதும். தேங்காய் எண்ணெய் போடணும். இல்லைன்னா மண்ணெண்ணெயில் ஊற வைக்கணுமா சார்? அப்படி இல்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விழும்போது ஒரு கொஞ்சம் கூடுதலான நம்பர் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கணும். அப்படி தானே சார்? எண்ணெய் ஊற்றி கேட்போம். மை இல்லை எடுக்கல, அதனால் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தேய்ச்சி விட்டுருந்தாங்க. சரி 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 போட்டு வச்சிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊறாது. டபுள் ட்ரிபிள் எல்லாம் வரும். 4 5 எல்லாம் வரும். எல்லாமே வரும். எல்லாம் வரும். எல்லாம் வரும் சார். ஒன்றும் ஆகாது. நீங்கள் என்ன இடிச்சு அடித்தாலும் ஒன்றும் ஆகாது.
கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேப்பர் இருக்கணும். கூடாது, பேப்பர் இருக்கணும். வச்சு தான் எடுக்கணும். ம். நல்லா இருக்கு விஷயம்.